அப்போது இங்கேருந்து அறிவு ஸ்டார்ட் ஆகுது. இந்த அறிவு பற்றி தான் குரானில் வந்து பார்த்திங்கன்னா 7வது அத்தியாயத்தில் 185 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறோம். வானங்கள் மற்றும் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அமைப்பு குறித்து இவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? என்னுடைய அந்த ஸ்ட்ரக்சர், படைப்புடைய அந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கலையா? மேலும் அல்லாஹ் படைத்திருக்கும் எந்த பொருளையேனும் இவர்கள் கண் திறந்து பார்க்கலையா? அட மொத்தத்தை பார்க்கல, கர்மம் பிடிச்சவனு ஒத்த பீஸு. என்னுடைய ஒரு சின்ன துரும்பை பாரு, என்ன ஒரு தும்பி பூச்சி அதை எடுத்துக்கோ, 50,000 கண்ணு இருக்குங்கிறாங்க. அதுக்கு தும்பி பூச்சி இருக்கு இல்லையா, தும்பி, அது வந்து பார்த்தா 50,000 கண்ணுகள் இருக்கான் அதுக்கு. இந்த இதில் அந்த 50,000 கண்ணுக்கு கனெக்ஷனை கொடுத்து பிரெயினில் கனெக்ட் பண்ணியிருக்கானு. 50,000 கண்ணுக்கு கனெக்ஷனை கொடுத்து, எங்கே நீ கனெக்ஷனை கொடு, சால்ட்டிங் வை, கை நடுங்கும். இப்படி ஒரு சின்ன சிப்பில் நம்ம வச்சுப்பார், கை நடுங்கும். நம்மளால் இப்போ அக்யூரேட் நம்மளால் கொண்டு போய் முடியும். இப்போல்லாம் ஆப்ரேஷன் யார் பண்ணுறா? ரோபோட் பண்ணுது. ஏன்? அக்யூரேட்டாக கொண்டு போய் அறுக்கணும். கொஞ்சம் அப்படி போச்சுன்னா அந்த நரம்பு இருக்கும், அது கட் ஆயிரும், இது கட் ஆயிரும். அதனால் ரோபோட்டை வச்சு பண்ணுறான். ரொம்ப மைன்யூட்டான பிரெயினில் பண்ணுற ஆப்ரேஷனு, ரொம்ப அந்த கிரிட்டிக்கலான இடங்கள் இருக்குல்ல, அது பக்கத்து நரம்பு அறுத்துறக்கூடாது. நம்ம கை வந்து நடுங்கும். நம்ம இப்படி வயசு என்ன பெரிய சர்ஜனாக இருக்கட்டும், அப்பாட்டக்காராக இருக்கட்டும், நடுங்கும். நீ வந்து அது பண்ணுறான். அது